அதுக்கப்புறம் ஜீவிதா வந்து பாடுறாங்க. அஃப்கோர்ஸ் ஜானுக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு அடுத்து ஜீவிதாவுக்கு பயங்கர வரவேற்பு தான். ஜீவிதா அப்படின்னு பேர் சொன்ன உடனே பயங்கர ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு கரகோஷம் அண்ட் சத்தம் அதிகமாகவே இருந்துச்சு. அண்ட் ஜீவிதா பாடின பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கமம் படத்துலேருந்து அந்த மார்கழி திங்கள் அல்லவா, செம சூப்பரான ஒரு கிளாசிக்கல் இதுதான், அது சாங் தான், நல்லா பாடியிருந்தாங்க. பட் ஜட்ஜஸ் எழுந்துலாம் நிற்கலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணனுக்கு எழுந்து நின்னாங்க, விக்னேஷ்க்கு எழுந்து நின்று 4 ஜட்ஜஸ்மே வந்து அப்ரிஷியேஷன் பண்ணாங்க. அண்ட் ஜானுக்கு எழுந்து நிற்கலை, பட் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி 2 ஜட்ஜஸ் மட்டும் கமெண்ட்ஸ் பண்ணாங்க. இப்போது ஜீவிதாக்கு அது மாதிரி யாருமே எழுந்து நிற்கலை. பட் மனோ சார் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீ முன்னாடி வந்ததுக்கு இப்போது டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு. அண்ட் சுஜாதாமா, அதாவது இண்டஸ்ட்ரியிலே இல்லாத வாய்ஸ் மாதிரி இருக்க, உனக்கு ரொம்ப சூப்பரான வாய்ஸ், எனக்கு பிடிச்ச பாட்டு இது, நீ நல்லா பாடின அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக் தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்து நம்ம வைஷ்ணவி ஆஸ் யூஷுவல் வந்து ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த சில்லவா சில்ல அந்த சாங் பாடியிருந்தாங்க. அண்ட் 4 ஜட்ஜஸ்மே எழுந்து நின்று கிளாப் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் வைஷ்ணவிக்கு பயங்கரமான அப்ரிசியேஷன். நீ நிறைய இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறல சாங்ஸில், அதனால தான் உன்னால் இவ்வளோ சூப்பராக கொடுக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஜட்ஜஸ். உங்களுடைய ஆதரவு என்னவோ ஜான் ஜெரோமுக்கும் ஜீவிதாவுக்கும் அதிகமாக இருக்குது. பட் ஜட்ஜஸோட அப்ரிசியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே பெருசாக இல்லை, மற்ற கண்டஸ்டண்ட்டுக்கு இருந்த அளவுக்கு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போது. கொஞ்ச நேரத்தில் செகண்ட் ரவுண்ட் ஆரம்பித்து முடிச்ச பிறகு டைட்டில் வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி அப்டேட்ஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க.